காரட் மற்றும் முயல். மாயமான ஒரு நண்பர்கள் கதை. ஒரு அழகிய காட்டின் மத்தியில் சின்ன முயல்களுக்கு ஏற்ற அழகான வாழ்விடம் இருந்தது. அதில் சிறிய முயல் குட்டியும் அவன் தாயும் வசித்தனர். முயல் குட்டியின் பெயர் பாப்பு, அவனது தாயின் பெயர் லீலா. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டில் மாயமான ஒரு காரட் இருந்தது. அதன் பெயர் கோல்டி. கோல்டி மிகவும் அதிசயமான காரட்டாக இருந்தது. அது பேசவும் நடக்கவும் தன் நண்பர்களுக்கு உதவவும் தெரிந்தது. ஒரு நாள் பாப்பு கோல்டியை சந்தித்தது. அது பாப்புவின் வாழ்க்கையை மாற்றியதாய் நினைத்தது. கோல்டி பாப்புவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தது. அவர்கள் நாளும் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தனர். அந்த காட்டில் ஒரு கொடிய வேட்டைக்காரன் உலாவிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் கருப்பன். அவன் பல விலங்குகளை வேட்டையாடி பிடித்தான். அவன் தற்போது பாப்புவின் தாயான லீலாவை வேட்டையாட நினைத்தான். ஒரு மாலை கருப்பன் பாப்புவின் வீட்டிற்கு நெருக்கமாக வந்தான். அதை பார்த்து பாப்பு மிகவும் பயந்தான். அவனை பாதுகாக்க கோல்டி திடீரென தன் பொன் நிறத்தை மாற்றி ஒரு மாயமான வடிவம் பெற்றது. கோல்டி பாப்புவுக்கு, "நீ என் பின்னால் வாரு, நம்மை வேட்டையாடுவதற்கு கருப்பன் தகுதியற்றவன்" என்றது. அது கேட்டதும் பாப்பு தன் தாயை இரண்டாவதாக கோல்டியை பின்பற்றி ஓடினான். கருப்பன் பாப்புவையும் லீலாவையும் பார்க்காமல் அந்த காரட்டை மட்டுமே பார்த்தான். அதை பிடிக்க முயன்றான். ஆனால் கோல்டி தன் மாயத்தைக் கொண்டு அவனை திசை திருப்பியது. கருப்பன் தனது வேட்டையாடும் ஆர்வத்தில் கோல்டியை பின்தொடர்ந்து காடு முழுவதும் சுற்றினான். ஆனால் அவன் எப்போதும் கோல்டியை பிடிக்க முடியவில்லை. அந்த மாயம் அவனை திகைப்பில் ஆழ்த்தியது. மாயமான கோல்டி கருப்பனை வழிதப்பிச் செய்து அவனை காடு முழுவதும் சுற்றச் செய்தது. பாப்பு மற்றும் லீலா இந்த நேரத்தில் அவர்களது வீட்டிற்கு திரும்பி நிம்மதியாக இருந்தனர். அவர்கள் கோல்டிக்கு நன்றி கூறி அவனது மாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்ததை உணர்ந்தனர். நாளடைவில் கருப்பன் தனது வேட்டையாடும் ஆர்வத்தை இழந்து, "இந்த மாயக்காட்டில் நான் சிக்கிக் கொள்கிறேன்" என்று கூறி அங்கே இருந்து வெளியேறிப் போனான். அவன் இனி அங்கே இருக்கும் விலங்குகளை தொந்தரவு செய்யவில்லை. பாப்பு மற்றும் அவனது தாய் லீலா மீண்டும் மகிழ்ச்சியுடன் காடில் வாழத் தொடங்கினர். அவர்கள் கோல்டியை பார்த்து, "நீ எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்தாய், நாம் எப்போதும் உனது நண்பர்களாக இருப்போம்" என்றார்கள். கோல்டி தனது மாயம் மற்றும் பொன்னான தோற்றத்தை மாற்றி தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. அது அனைவருக்கும் ஒரு உதாரணமாகவும் மாயமான ஒரு நண்பராகவும் இருந்தது. இந்த கதை அனைவருக்கும் ஒரு பெரிய உண்மையை சொல்லும். நட்பும் நம்பிக்கையும் மிகப்பெரிய சக்திகள். அது நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காக்கும். பாப்புவும் கோல்டியும் நமது வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி படைத்திருந்தால் நாம் எப்போதும் வெற்றியடைவோம் என்பதை உணர்த்தினார்கள். இதை ஒரு படுக்கை நேர கதையாக கேட்டவுடன் குழந்தைகள் தங்களது நட்பையும் நம்பிக்கையையும் பாதுகாக்கவும் நற்பணியிலும் முயற்சிக்கவும் ஊக்கமடைவார்கள். மாயம் மற்றும் மிதவை கதை முறைகள் குழந்தைகளின் மனதில் நீண்ட நாள் நினைவாகவும் கற்பனையாகவும் இருக்கும்.